அண்மை செய்தி. பிஎஸ்பி மாநில பொதுச் செயலாளர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தன்னை பற்றி பொய் செய்தி வெளியிட்டதாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அதில் நாகேசன் என்பவர் குறிப்பிடத்தக்க குற்றவாளியாக இருக்கிறார். அவரது மகன் அசோக் சமன் என்பவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ராகுல் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு இருக்கிறது. அதே நேரத்தில் குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய நாகேந்திரன் மற்றும் அவருடைய மகன் அஸ்வத் சமன் ஆகியோரை காப்பாற்றுவதற்கு செல்வ பெருந்தகை முயல்வதாகவும் அதில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதனை அடுத்து இந்த அவர் எழுதிய அந்த அறிக்கை கடிதம் என்பது ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது, பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் ஜெய்சங்கர் மீது பல்வேறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. டிஜிபி அலுவலகத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. அவர் ஒரு பொய்யான தகவலை பரப்பி தங்களுடைய தலைவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவர் நடவடிக்கை இருக்கிறது என்றெல்லாம் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் 10 கோடி ரூபாய் அபராதம் கேட்டு மான நஷ்டம் கேட்டு ஜெய்சங்கர் மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். செல்வ பெருந்தகை வக்கீல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். 10 கோடி மான நஷ்டீடு அது 15 நாட்களுக்குள்ளாக அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் ராகுல் காந்திக்கு அவர் எழுதிய கடிதத்தின் மூலம் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அவருடைய செயல் இருப்பதாகவும் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதனால் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய ஜெய்சங்கர் 10 கோடி ரூபாய் மான நஷ்டீடு தனக்கு தர வேண்டும் என்று அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 15 நாட்களுக்குள்ளாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி அந்த வக்கீல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.